தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பொதுவெளியில் திமுக நகர்மன்ற தலைவியின் கையை பிடித்து இழுத்து விளையாடிய திமுக கவுன்சிலரின் செயல் மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. திமுக உடன்பிறப்பின் சேட்டை குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழகத்தில் அதிகரித்து வரும் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதை கலாச்சாரத்தால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பள்ளி, கல்லூரி, காவல்துறை என அனைத்து தரப்பு பெண்களும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவது பெற்றோர் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்து வருகிறார். இந்த லட்சணத்தில் திமுகவில் பெண் உறுப்பினர்களின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகி உள்ளது தற்போது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முதலமைச்சர் பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் ஹிந்தி எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருந்த போது நகர்மன்ற தலைவி சுசீலாவின் கையை பிடித்து இழுத்து வளையலை உருவுவதில் மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன். பொதுவெளியில் பெண் என்றும் பாராமல் நகர்மன்ற தலைவரின் கையை பிடித்து இழுத்து சேட்டையில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேனின் செயல் மக்களை முகம் சுளிக்க வைத்தது. இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேனிடம் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளர் KM ராஜு, முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் விளக்கம் கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் அவர்களின் கட்சியிலேயே நகர்மன்ற பெண் தலைவருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளது. இதில் மாநிலத்தில் உள்ள மற்ற பெண்களின் பாதுகாப்பு குறித்து நினைத்தால் அச்சமாக இருப்பதாக மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.